காவேரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறது ஏன் எதனாலன்றது விஜய்க்கு புரியவே இல்லை. காவேரியும் அதை பற்றி எந்த விவரங்களையும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. வீட்டுக்கு வர காவேரி யமுனாவை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வர விஜய் அப்போ தான் யமுனா வெளியில் போகிறத கவனிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அப்போ காவேரி போய் யமுனா கிட்ட எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்கிறதுக்காக போகும் பொழுது இங்கே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறதையும் இதை பார்த்து இங்கே காவேரி கவலைப்பட்டு நிற்கிறதையுமே பார்த்துட்ருக்காங்க. இதனால் எங்கள் காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாங்க யமுனாவை. போகிற வழியில் யமுனாவை பார்த்துட்டு கார் நிறுத்துகிற விஜய் யமுனாட்ட கேட்குறாங்க, என்ன பிரச்சனை யமுனா, எதுக்காக இப்படி காவேரி கிட்ட நீ பேசின? நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை நானும் கேட்டேன். இப்படி அக்காவோட மனசை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறேன். அவள் உங்களுக்காக தானே நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே யமுனா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்ன பண்ணேன்னு எங்கள் விஜய் கேட்க, நேத்திலேருந்து எங்கள் காவேரியோடைய முகமும் சரியில்லை, அவள் இப்படி கஷ்டப்படுறதுக்கும் அழுகிறதுக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு கேட்க, உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு போக போகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க இன்னைக்கு அழுகிறது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கா? நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இங்கே காவேரியால் எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ என் அம்மாவுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கப்புறம் நான் காவேரி அக்காவை சும்மா விடவே மாட்டேன்னு யமுனா சொல்ல, இதை பார்த்த விஜய்க்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. போதும் நிறுத்தி யமுனா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? காவேரியால் உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆபத்து வருதா? உனக்கு இப்படி பேச கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட யமுனா சொல்கிறாங்க, உங்கள் அளவுக்கெல்லாம் நான் வெக்கப்படணும்னு அவசியம் இல்லை. கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன்தான். அதுவும் அந்த நிவினுக்கு திரும்பவே கொடுக்க போகிறீங்கல்ல, அந்த வகையில் நான் பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு அப்போதான் விஷயமே புரியுது. யமுனா சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. நீ எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நிவினை நான் உயிருக்குயிராக லவ் பண்ணேன், நிவினை ஏன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன காவேரி இப்போ நிவினை என்கிட்டேருந்து தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவள் உங்களை விட்டு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டான். இது உங்களுக்கும் தெரிஞ்சு நடக்குதா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. அவள் உங்களை ஏமாத்துறாளா இல்லை நீங்களே அதுக்கு துணை நிற்கிறீங்களா? எனக்கு என்னென்னு இப்போவே தெரிஞ்சாகணும்னு யமுனா கேட்குறாங்க. யமுனா கேட்குற கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் விஜய் நின்றுட்டுருக்க. விஜயை பார்த்து ரொம்ப மோசமாக கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம காவேரியை ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க. இதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாத விஜய், போதும் யமுனா நிறுத்து, இதுக்கப்புறம் உன் அக்கா காவேரியை பற்றி ஒரு வார்த்தை இங்கே எடுத்து தப்பாக பேசினேன், அப்புறம் அவளோட தங்கச்சின்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையை ஒங்குறாங்க. எதுக்கு நிறுத்திட்டீங்க? எல்லாரும் என்னை போட்டு அடிக்கிறதுக்கு தானே இருக்கீங்க, அடிங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யமுனா சத்தம் போடுறாங்க. அப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரியினா இப்போவே நிவினை வர சொல்கிறேன், நிவின்கிட்டே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ல, நிவினா சரி நீ அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நிவினுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே நிவினும் வராங்க. நிவின் வந்த கையோட எங்கள் நிவின் கிட்டே கேள்வி கேட்குறாங்க. என்ன நிவின், என்ன நினச்சிட்ருக்க நீன்னு கேட்க, என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய் ஆடி போய் நிற்கிறாங்க. இதை நீ காவேரி கிட்ட இதை பற்றி பேசினியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக புரியலைன்னு யமுனா சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு யமுனா, நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்லன்னு இங்கே நிவின் சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய்க்கு மனசு அப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்போது காவேரியுடைய மனசில் கொஞ்சம் கூட நிவின் இல்லவே இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயத்த இப்படி நீ வெளிப்படையாக எல்லார் முன்னாடியும் போயிட்டு சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நிவின், யமுனோட வாழ்க்கைக்காக வந்தவளை இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லி எதுவுமே புரியாத மாதிரி பேசிட்டு போகிறாங்க இங்கே விஜயும். இங்கே யமுனாவுக்கு ஒன்றுமே புரியலை. விஜய் எதை பற்றி பேசுகிறாரு, ரெண்டு பேரும் எதை பேசிக்கிட்டாங்கன்னு எதுவுமே புரியாமல் இங்கேருந்து எக்ஸாமுக்கு கிளம்பி போகிறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே காவேரி ஓடி போய் யமுனாவை பார்க்குறதுக்கும் யமுனா கிட்ட எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்குறதுக்கும் போகிறாங்க. ஆனால் யமுனா இங்கே மூஞ்சி முகம் கொடுத்து கூட பேசக்கூட இல்லை. அவங்க பேசாமல் இருக்கிறது எங்கள் காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் இந்த நிவின் நம்மளை பற்றி பேசின அந்த விஷயத்தால் இப்போ இவன் நம்மளை தப்பாக நினச்சிட்ருக்கா. இப்போ வரைக்கும் நம்ம மேலே கோவப்பட்டுருக்கா. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கிடைக்க போகுதுன்னு தெரியலேன்னு யமுனா இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேராக விஜயும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர விஜயை பார்த்துட்டு இங்கே யமுனா கிளம்பி நிற்க யமுனாட்ட கேட்குறாங்க, யமுனா எக்ஸாம் நல்லா எழுதினியா, எப்படி எழுதியிருக்க அப்படின்னு கேட்க, இங்கே எதுவுமே பேசாமல் இருக்க. உடனே சாரதா சொல்கிறாங்க, அவர் உங்ககிட்ட தானடி கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டு நின்றுட்டுருக்க, எழுதியிருக்க எழுதலை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படின்னு சாரதா சொல்ல, எழுதியிருக்கேன் அப்படின்னு அதோட நிறுத்திக்கிறாங்க. இது கங்காவுக்குமே பிடிக்கல. குமரனும் ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க யமுனாவை. யமுனாவோட நடத்தையில் இப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லையேன்னு இங்கே காவேரியும் மனசில் நினச்சிட்டு நின்றுட்டே இருக்காங்க.
சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப வா காவேரி போகலான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. அப்போ பின்னாடியே ஓடி வர யமுனா, யமுனாவை பார்த்துட்டு காவேரி நிற்க விஜய் நிற்கிறாங்க. அப்போ யமுனா கேட்குறாங்க, காலையில் நீங்கள் நிவின் கிட்ட பேசுனதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல, இங்கே காவேரிக்கு அப்போ தான் புரியுது என்ன பேசுனீங்கன்னு சொல்லி எங்கள் விஜயை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்னென்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குதுன்ற வரையும் எல்லாமே எனக்கு யமுனா மூலமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் காவேரி கிட்ட. உடனே காவேரி கேட்குறாங்க யமுனாவை பார்த்து, என்னடி எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு சொல்ல, உன்ன மாதிரியெல்லாம் நான் இல்லைக்கா. இப்படி விஜயா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவரை விட்டுட்டு ஓடி போய் திரும்பவும் தான் லவ் பண்ண பையனோடைய சேர்ந்துக்கிறதுக்கு நீ என்கிட்ட கொடுத்த வாக்கை தப்பாக்குனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது நிறைவேறாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எப்படிக்கா இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுறதுக்கு உனக்கு மனசு வந்தது? அப்போது கங்காக்கா உன் மேலே இத்தனை வருஷமாக இவ்வளோ நாளாக கோவமாக இருந்தது தப்பே இல்லைன்னு சொல்லி இங்கே ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாத விஜய் இங்கே யமுனாவை அடிக்க கையை ஓங்க இங்கே காவேரி தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துடுறாங்க விஜயும். விஜய் சொல்கிறாங்க, இப்போ கேட்டுக்கோ யமுனா, காவேரி இவங்க 2 பேருக்கு நடுவில் யாராலையும் வர முடியாது. நிவினால் வேணும்னா காவேரியை மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் காவேரி நிவினை முழுசாக மறந்துட்டா. முழுசாக மறந்து இப்போ ஏன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ தவறான எண்ணத்தில் தவறாக புரிஞ்சிட்ருக்கலாம். இங்கே திரும்ப காவேரி வந்துடுவா, அவள் கூட சேர்ந்து வாழலான்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே ஓடலாம். ஆனால் அதுக்காக நான் விட்டுருவேனா? காவேரியை இப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே நான் நிவினுக்காக மட்டும் இல்லை யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். உன் அக்கா மேலே நீ இப்படி சந்தேகப்படுறியே, உன்னை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க ஏன் காவேரியே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக விஜய் சொல்கிறாங்க, எங்கள் காவேரி எனக்கு மட்டும்தான். காவேரியை என்னை மீறி யாராலையும் கூட்டிகிட்டு போக முடியாது. காவேரியை கடைசி வரைக்கும் நான் தான் பார்த்துப்பேன். காவேரியை அப்படி என்னை மீறி யாரால சொந்த கொண்டாட முடியும்? அப்படி இருக்கப்போ நீ பேசுகிற பேச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. இன்னொரு தடவை காவேரி முன்னாடியோ இல்லை அவள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ அவளை பற்றியோ தப்பாக பேசுகிறத இதோட நிறுத்திக்கோ. உனக்கு உன் படிப்பு தான் முக்கியம். இப்போ இந்த நிவின் எப்போதுலேருந்து உன் வாழ்க்கைக்குள்ளே வந்தான்? அவனுக்காக உன் அப்பாவோட ஆசையும் குடும்பத்தோட ஆசையும் தூக்கி எறியலாம் நினைக்கிற? அப்படி அவங்க எல்லாரையும் விட உனக்கு அவன் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க யமுனா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அவனை தூக்கி போட்டுட்டு உன்னைய பிடிக்கலன்னு சொல்கிற ஒருத்தனுக்கு அவன் பின்னாடி போகிறத விட்டுட்டு உனக்காகவே ஒரு இருப்பான்ல அவனை பார்த்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை பாரு. அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவே உனக்கான ஒரு நல்ல பையனையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படி எதுவுமே இல்லாமல் நீ எதுக்காக அவன் மேலே இப்படி ஆசைப்பட்டு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்றதான் எனக்கு புரியலை. உனக்கு உன் வாழ்க்கை முக்கியமாக தெரியல, உன் அம்மா அப்பாவோட ஆசை முக்கியமாக தெரியல, இடையில வந்து அந்த நிவின் உனக்கு முக்கியமாக படுறான் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். இங்கே வந்து யமுனாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போது காவேரி அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு உங்ககிட்ட இப்போன்னு இல்லை எப்போதுமே இதே வார்த்தையை தான் சொல்லுவேன். இங்கே காவேரியை யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. காவேரியும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நாங்கள் 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதில் நிவின் யார் இடையில வர்றதுக்கு? அவனை 4 கேள்வி கேட்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் பொறுமையாக பொறுத்து போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை கூட்டிகிட்டு போக ரொம்ப பாவமாக ஏக்கமாக தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு யமுனா நின்றுட்டுருக்காங்க. இங்கே காவேரியோ ரூமுக்கு போனதுக்கு பிறகு விஜிட்டே கேட்குறாங்க, எங்கள் யமுனோட மனசு நிம்மதி அடையணுங்கிறதுக்காக தானே இப்படி பேசுனீங்க? அவள் என்னை தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக தானே அவகிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொல்ல, நான் யமுனா கிட்ட பேசினது எதுவுமே பொய் இல்லை, எல்லாமே உண்மைதான் காவேரி. இத்தனை நாள் உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நான் நிவின் கிட்ட சொன்னது தப்பு தான், அன்னைக்கு ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தானே நீ என் மனசுக்குள்ளே வந்த. இப்போது மனசுக்குள்ளே வந்த உன்னை ஈஸியாக தூக்கி வெளியில் போட்டுற முடியுமா? ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் ஏமாந்துட்டேன், இந்த வாழ்க்கையில் நான் ஏமாற போகிறதில்ல, உன்னும் கூட தான் வாழ போகிறேன். உன் மனசில் நிவின் இல்லைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிவின் கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட காவேரி கலங்கி நிற்கிறாங்க. உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கும் உன்னை அள வச்சதுக்கும் ரொம்ப சாரி காவேரி. இனிமே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன்னைய தப்பாக பேசினவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை நல்ல விதமாக நிறுத்தி காட்டுவேன். உங்கள்கிட்ட சந்தோஷமாக வாழ போகிறேன். இனிமே தான் என் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுதுன்னு எங்கள் காவேரியை பார்த்து சொல்கிறாங்க. காவேரி இதை கேட்டு எதுவுமே பேச முடியாமல் கலங்கி போய் விஜயே பார்த்துட்ருக்காங்க. விஜயும் இங்கே பக்கத்தில் வந்து காவேரியோடைய கையை பிடிச்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நிற்க, இங்கே காவேரி எதுவுமே பேசாமல் கலங்கி நின்றுட்டே இருக்காங்க.